வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸோட மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம். இப்போ மதுரையில் கோர்ட்டில் மதுரை சொக்கிக்குளத்தில் இருக்க இந்தியன் ஆயில் ஏரியா ஆஃபீஸர் பேசிட்டு வந்தாங்க. அதாவது வைக்கல் குறுக்கு விசாரணை பண்ணையில் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட 72 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம், ஏன்னா சம்பளம் தராதும் அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி தொழிற்சங்கம் சென்னையில் உள்ள ஏரியா ஆஃபீஸில் பேசியிருக்கு, கோயம்புத்தூரில் ஃபோனில் பேசியிருக்கேன், திருச்சியில் ஏரியா ஆஃபீஸுக்குள்ளே நேரடியாக உட்காந்து பேசியிருக்கேன். தொழிலாளருக்கு சம்பளம், இபிஎஃப், இஎஸ்ஐ நிறைய கம்பெனி தரலைன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, 72 ரூபா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்றீங்க இல்லையா, உங்கள் எண்ணெய் நிறுவன அதிகாரி மிஸ்டர் ஜெய்சங்கர் ஆர்எஸ்பி ரேட்டோட நாங்கள் சிலிண்டர் கிச்சன் வரலையும் டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களிடம் பணம் கலெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்க. அது எவ்வளோ நீங்கள் டெலிவரி சார்ஜஸாக வாங்குறீங்க? ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் அங்கீகரித்ததும் உடனடியாக என்ன பண்ணால் வெளியே ஒரு போர்டு வைக்கணும். என்னன்னு வைக்கணும் அப்படின்னா, கேஷ் அண்ட் கேரியர் இன்னைக்கு ரேட்டு 34 ரூபா தள்ளுபடி, அதையும் மீறி சிலிண்டர் டெலிவரி செய்யணும்னு சொன்னால் டெலிவரி சார்ஜஸ்ஸு தொழிலாளி என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் முழுக்க பொய்யை பேசி தொழிலாளியை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. ஒன்று. ரெண்டு. மூணாவது, இப்போ திருச்சியில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனைவரும் கிளம்பியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, வீட்டுங்களில் போய் கன் ஃபயர், அதாவது லைட்டருக்கு பதிலாக ஃபயர் கன் விற்கணும். ஒன்று, ஃபயர் பலூன் விற்கணும், டீப்பு விற்கணும்னு டிஸ்ட்ரிபியூட்டருங்க நேராக கஸ்டமர்கிட்ட போய் துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டருங்க கம்பல்சரியாக இதை ரொம்ப கஸ்டமரை துன்புறுத்துனீங்கன்னா கஸ்டமர்கிட்ட டீப்பு போட்ட டேட்டிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தையும் ஒன்னாந்து கோர்ட்டில் ஏற்றுறதுக்கு தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி தொழிற்சங்கம் தயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். 3 ஆயில் நிறுவன அதிகாரிகளும் மிக விரைவில் சிலிண்டர் டெலிவரி பண்ணும் தொழிலாளர்களுக்கு நல்ல நிலையான ஊதியங்களையும் இபிஎஃப், இஎஸ்ஐயும் கொடுக்கறதுக்கு வழிமுறையை கொண்டு வாங்க. மிக விரைவில் நேரடியாக உங்களிடம் சந்தித்து கோரிக்கை மனு வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸ் யூனியன். எத்தனையோ வாட்டி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம், இன்னுமே கொடுக்கறதுல வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில அமைப்புகள் போல் உங்ககிட்ட நாங்கள் மன்றாடிலாம் பேச மாட்டோம், மன்றாடிலாம் கேட்க மாட்டோம். அதெல்லாம் நாங்கள் ஆளு கிடையாது. நாங்கள் உழைச்சவங்க, எங்கள் உரிமையை நாங்கள் தட்டி கேட்போம், கெஞ்செல்லாம் கேட்க மாட்டோம், அஞ்சு பேச மாட்டோம். துணிச்சலாக தைரியமாக நேரடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தையும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரியும் நேரடியாக பேசுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.